உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து, அதாவது ப்ராமிசஸ்க்குள்ள பிரவேசித்து, வாக்குத்தத்தங்களுக்கு பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி, ப்ராமிசஸை சுதந்திரிக்கும்படி, அதை நமக்கு உரியதாக மாற்றிக்கொள்ளும்படி இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற எல்லாவற்றின்படி கட்டளையின்படி செய்ய சாவதானமாயிரு, ஒழுங்கா செய்யி. இது அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. நேற்று இது கேட்டால் பழைய ஏற்பாடு நம்ம ஆளுங்க உடனே சொல்லிடுவாங்க. அதனால நம்ம புதிய ஏற்பாட்டுக்கே போயிடலாம். இப்போ இயேசுநாதர் கொடுக்குறாரு, சில கட்டளைகள் கொடுக்குறாரு. Let us read from Matthew 5. அஞ்சாம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு அதாவது அது என்ன போட்டுக்குதுன்னா, லவுடா பேசினாரு அப்படின்னு அர்த்தம். வாயை திறந்து. இப்போ வாயை மூடிட்டு யாராவது பேசுவாங்களா? இல்லை, வாயை திறந்து ஏன் சொல்றாருன்னா அவங்க கேட்கணும். மக்கள் அதை கேட்கணும். வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ள, இது ஆவியில் ஆவியில் ஸ்ட்ராங்காக இருங்க எல்லாம் இருக்கு. ஆனால் when God speaks, a person who receives it, அவன் அப்படி நம்பிடுவான். ஆண்டவர் சொன்னதை நம்புவான். எளிமை உள்ளவர்கள். இது ஒரு பரிதாபம் உள்ளவர்கள் நினைக்காதீங்க, ஆவியில் பரிதாபம் உள்ளவர்கள் நினைக்காதீங்க. இல்லை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா இது மீனிங் தான். எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு கண்டிஷன், ஒரு ரிசல்ட். உன் ஆவியில் நீ எளிமையாக இருக்கணும். நீ பாட்டுக்கு எதுவும் பண்ண முடியாது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதனால எப்பவுமே நீ துயரப்பட்டுட்டே இருன்னு சொல்றாரா? இல்லை. அவன் துயரப்படுறான். எதுக்காக? உலகத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்து மனுஷன் நம்ம துயரப்பட வேண்டியதான். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் உள்ளவர்கள், சிடு 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 இருக்காம சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார். பூமியை யார் சுதந்திரத்துக் கொள்வா? குவாய்ட்டாக இருக்கிறவன். குவாய்ட்டாக இருக்கிறானே அவன் போய் பிடிச்சிக்குவான் பூமியை. இதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஆய் ஊயின் கத்தி ஏதோ கூச்சல் போட்டோம்னா ஒன்றும் வராது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ரைச்சஸ்னஸ் மேல பசி தாகம் உள்ளவர்கள், thirst, பசியும் தாகம் உள்ளவர்கள். பசியும் தாகம் உள்ள என்ன செய்வாங்க? போய் முன்னால் சாப்பாடு வச்சுட்டு இப்படியே சாப்பிடாதன்னு உட்காந்தா. ஒரு காலத்தில் நாய் நிறைய வளர்த்துருக்கேன், விதவிதமான டாக்ஸ் வளர்த்துருக்கேன். அதுங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படியே சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடாதேன்னு. அது எந்த நாயாக சும்மா இருக்குமா? இல்லை. ஆனால் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் அதுதான். ட்ரைனிங் கண்ட்ரோல் என்னது? வச்சுட்டு ஸ்டே அப்படின்னா பேசாமல் பார்த்துட்டு போய் நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அதுங்க சாப்பிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பசி தாகம் உள்ளவர்களுக்கு முன்னால் சாப்பாடை வச்சா என்ன செய்வான்? சாப்பிடுவான். இன்னைக்கு நம்ம கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர், ரைச்சஸ்னஸ் மேலே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ரைச்சஸ்னஸ் மேலே பசி தாகம் வேணும்? அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர். யார் மேலே இறக்கம் வைக்கிறோமோ நம்ம எல்லார் மேலேயும் இறக்கம் வைக்கணும். பாக்கியவான்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்போ புரியுதா புதிய ஏற்பாட்டில்? இப்போ நான் ஒரு சின்ன கோவத்தை சொல்கிறேன். ஒருத்தன் உங்களை திட்டான், அடிச்சிட்டான், இல்லாட்டி உங்களுக்கு விரோதமாக சாபம் விட்டுட்டான், விச்கிராப் பண்ணிட்டான். இவன் மேலே இரக்கம் பாராட்டுவீங்களா?
கத்துறவரே தலையாட்டுறாரு, பன்னிரக்கம் பாராட்டுவேன்னு சொல்லிட்டு. இப்ப நான் கேட்குறேன், இப்படிதான் மாட்டுவோம் நம்ம. இப்ப சொல்லுங்க, புதிய உடன்படிக்கையில் விட்டுருக்க கட்டளைகள் எப்படி இருக்குது? உன்னை கூப்பிட்டு ஒருத்த முட்டாள்னு சொல்லிட்டான், அதுக்கு தண்ணி தண்டனை இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா விட்டுருவீங்களா? இப்ப பரி எட்வர்டு பிஜி பண்ணியிருக்காரு. ஓகே, பிஜி பண்ணியிருக்காரு. அவரை கொடுத்து நான் முட்டாள்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், இப்போ அவர் சும்மா இருப்பாரா? இதுதான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தருது கிறிஸ்டியானிட்டியை. ஏய், நான் படிச்சிருக்கேன், உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. பார், டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன். ஆமாம், டபுள் கிராஜுவேட் அப்படிலாம் சொல்லிக்குவார். ஆனால் அது ரைட்டாக இருக்குதான்னு தெரியாது. அதான் இங்கே போட்டு இரக்கம் உள்ளவர்கள். அவன் திட்டும் போது கண்டுக்காம போகணும். இது எங்க தெரியுமா டெஸ்ட் ஆகும்? ரோட்ல வண்டி ஓட்டுறோம்ல, இது எனக்கு ரொம்ப பயன்பட்டுருக்கு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவரை கேட்டேன், ஆவியானவரே இது என்ன பண்ண தாங்க முடியல. அப்போ தான் என்ன பண்ணார், சாங்ஸ் வச்சுக்க சொன்னார், வர்ஷிப் சாங்ஸ் போட்டுவிட்டேன். அப்புறம் நிறுத்திட்டேன். அப்போ என்ன தடால் நம்ம ஊரில் ரோடு கிராஸ் பண்ணுவானுங்க. கிராஸ் பண்ணும்போது போயா நீ யூ வில் பி ரன் அவுட்னுவேன். நான் கிரிக்கெட் டைம் நான் யூஸ் பண்ணுவேன். ரன் அவுட்னா கார் ஏற்றினா செத்து போயிடுவேன் நீ அப்படின்னு சொல்லுவேன். ரன் அவுட்னுவேன், யூ வில் பி ரன் அவுட் மேன் அப்படின்னு. சரி, அது கூட நம்ம பேச முடியாது, பேசக்கூடாது. ஆனால் இந்த காலத்தில் கெட்ட வார்த்தையே பேசுகிறான். சரி, எனிவே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீ இரக்கம் உள்ளவனாக இருந்தால் நீ இரக்கம் பெறுவ, அதாவது அர்த்தம். அப்புறம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், இங்கே தான் மாற்றோம்பா. அவங்க இருதயத்தை பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், பரி எட்வர்டு பரி எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் உண்மையாகவே அவங்க பரியான்னு இல்லையாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் என் மனைவியை பரிசுத்த சாரா அப்படின்றேன். அவளுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் அது பரிசுத்தமாக இல்லையான்னு, இருதயம் பரிசுத்தமாக இருக்காது. See, heart is a dangerous thing which works against us. நம்ம உள்ளான மனுஷனுக்கு விரோதமாக செய்யக்கூடியது எதுனா ஹார்ட். அதனால தான் அந்த ஹார்ட்டை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துட்றோம்? இயேசுநாதர்கிட்ட கொடுத்துட்றோம். இயேசுவே என் இருதயத்தை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன சொல்கிறோம்? இருதயத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இருதயத்தை கொடுத்தோன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இருதயத்தின் கண்ட்ரோலை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. அப்போ அவர் வைத்துக்கொள்ளும் போது அவர் இந்த காரியத்தை செய்யாதன்னு சொன்னார்னா அந்த காரியத்தை செய்யாத. உன்னை போல பிறனை நேசி அப்படின்றாரு. இது எங்கேருந்து, இந்த காரியம் எங்கேருந்து வரும்? இருதயத்திலேருந்து வரும். உனக்கு நல்ல சாப்பாடையும் அடுத்தவனுக்கு கெட்ட சாப்பாடையும் வைப்பியா? வைக்க முடியாது. இருதயம் சுத்தமுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த காரியம் நடக்காது. நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் கொடுப்பேன். அதனால் நம்ம இருதயம் சுத்தமுள்ளதாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் எதிர்பார்க்கறது, நான் எனக்கு இல்லை, நான் சொல்லது கர்த்தர் சொல்கிறார். இப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை பார்க்க முடியும்.
இந்த இடத்துல டான்ஸ் ஆடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு சொல்லல. ப்ராபசி சொல்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு சொல்லல. தன் மனசுல தோண்டிட்டு எல்லாத்தையும் ப்ராபசி சொல்றவங்க இருக்காங்க. அவங்கள பத்தி நான் பேசல. இப்ப தேவ வசனத்தை விளக்கி கூறும்போது இது சொல்றேன். இருதயம் சுத்தமானதா இருக்கிறதா? நான் நினைக்கிறேன், நான் அமெரிக்கா போறதுக்கு முன்னால் ஒரு பிரசங்கம் எடுத்து அது ஞாபகம் இருக்குது. ஜெகு கேட்குறான் யோனதாபை பார்த்து, என் இருதயம் உன்னோட இருதயத்தோட ஒன்னா இருக்கிறது போல உன் இருதயமும் என் இருதயத்தோட ஒன்னா இருக்குதா யோனதாபே அப்படின்னு கேட்டு, அப்படி இருந்தா நீ என்னோட ரதத்தில் ஏறிக்கொள். இன்னைக்கு கர்த்தரும் நம்மளை பார்த்தா தான் கேட்குறாரு, மகனே என் இருதயம் உன் இருதயத்தோட நல்ல சந்தோஷமா இருக்குது, உன் இருதயம் என்னோட என் இருதயம் மாதிரி திங்க் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்க. This is where we preachers come in, to tell people to behave properly. இல்லை நான் இஷ்டப்படி நடப்பேன், திருப்பியும் ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இதெல்லாம் இருக்கு, எனக்கு காணிக்க தான் முக்கியம் அப்படின்னு நினச்சினா நீ வாங்கி கட்டிட்ட. நம்ம போகும்போதெல்லாம் நம்ம பாஸ்டர்கள்லாம் பார்க்குறோம் நாங்கள், ஐயோ எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும். எஸ் வேணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுதான் மேஜராக இருக்கிறாங்க. இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், என்ன எனக்கு கேலண்டர் நான் போடணும், எனக்கு இவ்வளோ காசு கொடு. அது காசு கேட்கறது ஏன் மூஞ்சில தான் எழுதி ஒட்டிக்குது, இவங்கிட்ட காசு கேட்டால் கொடுப்பான்னுட்டு. உன் கோயிலுக்கு நீ கேலண்டர் போடுறதுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? பாருங்க, ஏன் அந்த ஆள் தோல்வி அடைகிறாருன்னா, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, இருதயம் சுத்தம் இல்லை. இப்போ புரியுது அவங்களுக்கு? எவன் கஞ்சத்தனமா இருக்கிறானோ அவன் இருதயம் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். கஞ்ச பிசினாரிகள் மோட்சத்துக்கு போவதில்லை. ஏன்னா இருதயம் சுத்தம் இல்லை. நான் சொல்லமா இதோ போட்டுக்கணும். இதுதான் விளக்கம். இருதயத்தில் சுத்தம் இதுதான் விளக்கம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். நீ சும்மா அல்லேலூயா, நீ 100 அல்லேலூயா போட்டேன், 1000 ஸ்தோத்திரம் சொன்னேன், நீ தேவனை தரிசிக்கணுமா உன் இருதயத்தை கிளீனாக வச்சுக்கோ. நீ தப்பு செய்தேன்னு ஒத்துக்கோ. நல்ல ரைட்டு செய்தேன்னு ஒத்துக்கோ. இப்போ இருதயத்தை அப்படி செய்யும் போது தான் நீ இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாகவும் இருக்கிற. இல்லாட்டி பிரச்சனை. இன்னொரு வாசம் வருது, பொண்டாட்டி புருஷன்கிட்டையும் புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையும் உண்மையாக இருக்கணும். இதில் மறைக்கிற போது பிரச்சனை வருது. அங்கே இருதயம் சுத்தம் இல்லை. இப்போ நம்ம சபை மக்களுக்குள்ள பரிசுத்தம் வேணும், இருதயம் சுத்தம் வேணும். நான் வரும்போது ஒரு மாதிரி பிஹேவியரும், அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி பிஹேவியரும் ஒத்து வராது தேவனுக்கு. அவர் எப்போவுமே உங்களோட இருக்கிறாரு. அவரை ப்ளீஸ் பண்ண பாருங்க. எனக்காக வேஷம் போடாதீங்க. பார்த்தீங்களா எங்க மாற்றோம்? இப்போ நல்லா யோசனை பண்ணுங்க. நாங்கள்லாம் கிருபைக்குள்ளாக இருக்கிறோம் நான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், இதுதான் கிருபை. இது யார் சொல்றது? ஓனரே சொல்றாரு, இப்படிதான் நீ வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு மக்களை கூப்பிட்டு சொல்றாரு. வாயை திறந்து
அவர் சொல்கிறாரு, இதை நான் இப்படி தான் பிரசங்கிக்க முடியும், எனக்கு வேறு மாதிரி பிரசங்கிக்க கூடாது. இல்லை நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, நீ நல்லா கை தட்டு, நீ இப்படி ஆடு, கத்தர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னீங்கன்னா, நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். நீ தேவனை தரிசிக்கணும்னா ஒரே ரூல் வச்சிருக்காரு, நீ இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். நீங்க எத்தனை பேர் தேவனை தரிசிக்கிறீர்கள்? இப்படி டிப்ளமேட்டிக்காக கேட்டுறேன், டிப்ளமேட்டிக்காக கேட்க, எத்தனை பேர் தேவனை தரிசிச்சுட்டு வந்தீங்க இன்னைக்கு? நம்ம பரிய அட்வர்ட் கையை தூக்குறாரு, எப்போ பார்த்த, எப்படி பார்த்த? ஜோகம் பண்ணுறது இது தேவனை தரிசிட்டு வரல, தேவனை தரிசிட்டு வந்தேன்னா ரெண்டு பேர் நேரம் பேசுறது. ஆபிரகாம் பேசினாரே ஆண்டவரோட, அந்த மாதிரி பேசுறது. அவரும் பேசணும், நீங்களும் பேசணும், அவர் உங்களை நோக்கி வரணும். நீ சுத்தமாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரே வருவார். இங்கே தான் நம்மளை நம்ம ஏமாற்றிக்கொள்வோம். இந்த பெண்டிகாஸ்டல் ஓல்டு தியரி இருக்குல்ல, ஓ நீ ஞானஸ்தானம் எடுத்தியா, ரட்சிக்கப்பட்டியா? அவனுக்கு தெரியாது ரட்சிக்கப்பட்டானே தெரியாது. ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? ரோமர் 10 இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கும் பொழுது ரட்சிக்கப்படுவாய். ரைட், இந்த ரட்சிப்பு கண்டினியூ ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படுற, நாளைக்கு நீ வேற மதத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதை ரிஜெக்ட் பண்ற. நீ தேவனுடைய கொள்கை இது அவர் கட்டளைகளை விட்டு விலகி செல்லும் போது, உன் இருதயம் சுத்தமில்லாத போது நீ அதை ரிஜெக்ட் பண்ற. இப்ப டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுது. இப்ப சொல்லுங்க, யார் யார் இருதயத்தை தேவனே ரட்சிப்பாங்க? கோபம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இருதயம் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க, அடிச்சிடுவேன், தொலைச்சிடுவேன், அவங்களுக்கு சொல்றாங்க. இருதயம் பிராக்டிக்கலாக நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். அதனால தான் we need a savior, because we need to see him. இதை ஒரே ஒரு ஆளால் தான் செய்ய முடியும், ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் is a person who repairs our wounded hearts. நம்ம இப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நாமே ஊன் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு ஏது கிடைக்காம போகுதுன்னா நம்ம இருதயம் சரியில்லை, அதனால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம யோசனை பண்ணோம், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, பரிசுத்த இருதயம் உள்ளவர்கள், சுத்த இருதயம் உள்ளவர்கள் உண்மை தரிசிப்பார்கள்னு எனக்கு எப்போ தரிசனம் கொடுக்க போகிறீர் அப்படின்னு கேளுங்க. பதில் உடனே வந்துச்சுன்னா, உடனே வந்து அவரே தரிசனமாகி வந்தார்னா ரைட்டுன்னு அர்த்தம். இல்லை அவர் தரிசனம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்தார்னா சம்திங் இஸ் ராங். கரெக்ட் யூர் செல்ஃப். உண்மையாக சொல்லட்டுமா, இதுதான் இது சுத்தமுள்ளவர்களை பார்க்கல இப்போ மாத்திரமா. இப்போ அடுத்தது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். பீஸ் மேக்கர்ஸ். நம்ம ஊரில், நம்ம உலகத்தில் யூஎன்னு ஒன்று பாடி இருக்குது, யூஎன் ஜெனரல் அசம்பிளின்னு. இதில் கூப்பிட்டு என்னதுக்குன்னா சண்டை போட்டால் சமாதானம் பண்ணதுக்கு. இப்போ அவனுக்கு தான் சண்டை தூண்டி விடுறாங்க. இதை சொன்னால் தவறாயிடும். அது மாதிரி ஒவ்வொரு சபையிலையும் இனிமேல் சமாதானம் பண்ணுறதுக்குன்னே ஆளுங்களை போடணும்.
இந்த மாதிரி போட்ட உடனே பிசாசு ரைட்டாக அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணுவான். எங்க தெரியுமா வந்து இது இன்னொன்று வசனத்தை படிக்கிறாரு, சொல்றாரு. சங்கீதம் 1வது வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலருக்கு, சுத்தம் இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு. நீ எப்போ முதல்ல இஸ்ரவேலரா மாறுவ? அப்பதான் இஸ்ரவேல மாறுவ. இருதலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். காட் இஸ் குட் அப்படின்னு சொல்றோம். எப்ப காட் வில் பி குட்? சுத்த இருதயம். சரியா? இப்ப சொல்லுங்க, இப்ப யார் சொல்லுவாங்க எனக்கு சுத்தம் இருதயம் இருக்கு? அதனால தான் சொல்றேன், we need God's grace and God, the Holy Spirit to shape us and this thing. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. நான் ரெடியாக தான் இருக்கிறேன், இருந்தும் எனக்கு ட்ராப் செட் ஆகுது, நான் மாட்டிக்கிறேன். என் கால் தடுமாறுது. ஏன்னா என் இருதயத்தை விட்டு என் கால். சொல்லுங்க, இப்போ உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறோம்? நீ பிழைத்து, யூ ஷுட் லிவ் அண்ட் யூ ஷுட் இன்க்ரீஸ். இங்க என்ன சொல்றாரு அவரு? நீ முதல்ல உன் இருதயத்தில் சுத்தம் வேணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டோட கவனன்ஸ் எதுவுமே புரியறதில்லை நம்மளுக்கு. அதனால அவர் கொடுத்த ஈஸியானது தான் அது, ஆனால் செய்யறது கஷ்டம். ஏன்னா தண்டனை அதிகமாக இருந்து, தண்டனை உடனே கிடச்சிச்சு. அதனால நம்ம பயந்தோம் அதை கண்டு. இங்கே அப்படி இல்லை, வரும். இது எப்போ வரும்னு கேட்டா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும். ஏனெனில் ஒரு தரம் இல்லை, ஒரு தரம் அப்படின்னு மீனிங் நிறைய இருக்குது. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், இப்ப சொல்றீங்களே ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும். பரம ஈவை ருசி பார்த்து. பரம ஈவி நடப்போற காலம் இப்படிதான் இருக்கு. அதான் முதலாவது சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில கொண்ட அன்பை விட்டாய் என்று எனக்கு உன் மேல ஒரு குறை உண்டு அப்படின்றாரு. ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு, தன்னோட வந்து ஐக்கியமாகுன்னு சொல்றதுக்கு. இது நல்ல வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து எப்படி சொல்லிக் கொடுக்கிறாரு ஆண்டவர். மல்டிப்ளை பண்றது, அது பண்றது, இது பண்றது எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் செய்துட்டு திருப்பியும் உலகத்தோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்தோம்னா என்னவா? மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. எப்படி சிலுவையில் அறைந்து யார? தேவனுடைய குமாரன். யார் தேவனுடைய குமாரன்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ அப்பப்ப சிலுவையில் போட்டு அடிக்கிறது. சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அன்னைக்கு ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் எப்படி வேணா வாழ்ந்துக்கு வரான், 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு வரான், ரிப்பேர் ஆகிடுவாங்க. நம்ம பரிய எட்வர்ட் தான் சொன்னார். இங்கே என்ன பைபிளில் போட்டுக்குது?
ஒரு ஆள் சொன்னாராம், நம்ம இஷ்டம் போல நடந்துட்டு ஏன்னா இது ரொம்ப பயங்கரமானது. ஏன்னா கிருபையின் ஆவி பலி, நித்திய பலியாக தன்னை கொடுத்தவரை நீ எட்டி ஒதுக்கிற. நீ என்ன ஃபாஸ்டிங் போட்டாலும், அதான் ஃபாஸ்டிங் இஸ் வேஸ்டிங்ன்ற நான். இது யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல, ஷுட் யுவர் நாலேஜ் இன்க்ரீஸ். தேவனை பற்றி அறிவு உங்களுக்கு பெருகணுன்றதுக்காக சொல்றேன். மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். படிங்க. எப்படியேனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிர் முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம். அதாவது நல்ல ரிசல்ட் கொடுக்கிற நிலம் வந்து தேவனால் ஆசீர்வாதத்தை பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ, நீ வந்து நீ நல்லதை அவரை அவர் கொடுத்து அவர் ரத்தத்தை கொடுத்து மீட்டும் போது நீ நல்லதை ரிசல்ட் கொடுக்காம நீ இஷ்டத்துக்கு நீ விளையாடிட்டு நான் ஃபாஸ்டிங் எடுத்து தப்பிச்சிருவேன்னு சொன்னீங்கன்னா நீ எங்க போவ? போட்டிருக்கு பாருங்க. தகாததாயும் சபிக்கப்படுகிறதாயும் இருக்கிறது. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல சபிக்கப்படும், இட்ஸ் கஸ்ட். சபிக்கப்பட்டவர் ஏற்றதமா இருக்குது. சுட்டரிக்கப்படுவதே முடிவு. சுட்டரிக்கப்படுவதுன்னு என்ன தெரியுமா? பிசாசு ரெடியா கூப்பிடுறான், வா மகனே வா, உனக்காகவே நான் இருக்கிறேன், அவர் உனக்காக மரித்தார், நீ அங்க போகிறாய், நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வா, நீ என்னோட தரித்திரு. நாம் 2 பேரும் சேர்ந்து, இது நீதிமொழிகள் 5ஆவதுல ப்ராஸ்டியூட்ஸை பற்றி எழுதியிருக்கோம். அவளும் இப்படி தான் பேசுவா, என் புருஷன் ரொம்ப தூரம் போயிட்டான், நீ வா, நான் அது வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அது மாதிரி இவன்களை இது நான் சொல்லலை, வேத வசனம் சொல்லுது. நவ் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இங்கே இருக்கிறேன். நவ் நம்ம பரி எட்வர்டுகிட்டே கேட்போம். இப்போ அவர் தான் இந்த ஸ்டோரியை சொன்னார். இப்போ அவர்கிட்ட கேட்போம், வேத வசனம் இப்படி சொல்லுது, என்ன சொல்கிறார்? அது யாராக இருந்தாலும் சரி, திஸ் இஸ் த ரிசல்ட். எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்வது இயல்பு தான். ஆனால் வந்து ஆண்டவரேன்னு போய் தனிச்சு விடுறது, திருப்பி வந்து செய்யுது. அப்போ காட் ரிசர்வ்ஸ் த ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா ஒரு ஆசாரோட நிலைமை வந்து வேற மாதிரி. ஒரு தீர்க்கதரிசியினுடைய எதிர்பார்ப்பு தேவன் வைக்கிறது ஒரு வேற மாதிரி. நான் தப்பிச்சுட்டேன் அவன் சொன்னா அவன் முட்டாள், வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சரி, இப்போ நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போனோம், முடிக்கலாம். இப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்க, உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? இப்போ சொல்லுங்க, சுத்தம் இருதயமாக இருக்கா? அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்களா? அவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறாரா? தேவன், காட் இஸ் ஆல்வேஸ் குட். ஏன்னா அவர் அந்த என்ன ஸ்டாண்டர்டில் பார்க்குறாருன்னா சுத்த இருதயத்தை ஸ்டாண்டர்டில் பார்த்துட்டு போயிடுறாரு. காட் இஸ் ஆல்வேஸ் குட். இப்போ யோசனை பண்ணுங்க, நம்ம இஷ்டப்படி வாழலாமா?
நேற்று ஒரு கேட்டு, நீ எப்போவுமே இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவியான்னு கேட்டேன். ஆமாயான்னு. கொஞ்ச நாள் அதை நிறுத்தியிருந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம், வேர்ல்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ், ரெண்டாவது எல்லாத்தையும் பார்க்குறேன். கர்த்தருடைய வருகை சமமாக இருக்குது. இப்போ நான் சரியாக இது கொடுக்கலன்னு சொன்னால் அவர் கணக்கை என்கிட்ட கேட்பார், ரத்தப்படியும் எங்கள் மேலே கேட்டுருவார். நீ துன்மார்க்கன்னு ஒருத்தனை பார்த்து சொல்லும் போது அவன் சாவ அப்படின்னு சொல்லி அவனை எச்சரித்தும் போது அவன் திருந்திட்டான்னா நீ தப்பிச்சிடுவ, நீ தப்பிப்ப, முன்ன தப்பிச்சு விடுவேன். ஏன்னா நீ வான் பண்ணிட்ட. இல்லை அப்பவும் அவன் அது மாதிரி செய்து செத்தான்னா, நீ சொல்லாமல் செத்துட்டான்னா அந்த ரத்தப்படியை உங்ககிட்ட கேட்பேன். இப்போ எத்தனையோ தேசங்களுக்கு போகுது இது, அவங்களும் கேட்கட்டும். ஒரு பரிசுத்த கூட்டத்தை உருவாக்கலாம். தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த கூட்டத்தை உருவாக்கி, சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கே எதுவுமே செல்லாது. ரைட் பிலீவிங், ரைட் திங்கிங் இன் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டு பி ஆனஸ்ட் பிஃபோர் காட். தேவனுக்கு ஏற்ற நடையில் வாழ்கிறது, அதுதான் இங்கே சொல்லித்தரப்படும். இந்த மாதிரி பிரசங்கங்கள் யாருக்கும் பிடிக்காது. ஏனென்றால் இது குத்துது, குடையுது. இப்போ ஒருத்தர் நல்ல இஷ்டம் போல ஜீவிச்சுட்டு வந்தான், அவனை பிடிச்சி கர்த்தர் மகனே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நீ நல்லா போய் தப்பு செய்யின்னு சொன்னோம்னா அவன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவை புடி காணிக்கை கொடுத்துட்டு போவான். அந்த காணிக்கைக்காக தேவனுடைய வார்த்தையை நீ தவறாக சொல்லி கொடுத்தினா நீ சபிக்கப்படும். இதில் ஐ எம் நாட் ஜட்ஜிங் எனிபடி. இங்கே யாரையும் நான் பேர் சொல்ல. எட்வர்டு நம்ம ஆள், அவரு கூட பரிசுத்த எட்வர்டு தான் சொல்கிறேன் நான். அதான் எட்வர்டுன்னா பரிசுத்த எட்வர்டு தான் சொல்கிறேன். நான் யாரையும் பெயர் பெயர்த்துல பயன்படுத்தவும் மாட்டேன். கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறேன். ஆனால் இவாஞ்சலிஸ்டிக் ஒர்க் போகும்போது ரொம்ப சாஃப்டாக பேசுவேன். இங்கே சபைகளில் கேடு கட்டு சிரிக்கிறதுனால இப்படி செய்கிறேன். பெங்களூரில் ஒரு சபையில் கிறிஸ்மஸ் வந்துடுச்சு, கிறிஸ்மஸ் வருது, பாரை ரெடி பண்ணுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. நான் எந்த சபையெல்லாம் பேர் சொல்ல மாட்டாங்க, சொன்னவங்களுக்கு தெரியும், வெளியே போகும்போது தெரியும். நீ பாரை ரெடி பண்ணி கர்த்தர் உன்னை நரகத்துக்கு ரெடி பண்ணுறாரு. உனக்கு குடிக்கிறதுக்காக கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. ஜாக்கிரதையாக இருங்க, ஞானம் உள்ளவர்களாக இருங்க. அவர் சொன்ன மாதிரி பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த, சப்டு இட் அண்ட் டாமினேட் இட். 5 தான் பேசிக் ஃபவுண்டேஷன். அகெயின் ஐம் டெல்லிங், ஐம் நாட் ஜட்ஜ்மெண்டல். வசனத்தை சொல்ல வேண்டியது என் கடமை, செய்திடுறேன். கேட்க வேண்டியது உங்கள் கடமை, கேட்குறத கேட்கணும், கேட்காதவங்க ஜபிப்போம். சர்வவல்லவரையும் நடியோட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வசனத்தை போதித்தேன், உள்ளது அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்தேன். தேவனாய கர்த்தாவே, இந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்து, சுத்த இருதயத்தை கொடுத்து, அதிகமுள்ள இதான் வெற்றிகரமான ஜீவியத்தை பெண்டு இயேசுவோடு இணைந்து ஜீவிக்கிற ஜீவியத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள, இந்த உலகத்திலும் வரப்போகிற மறு உலகத்திலும் என் தேவனாய கர்த்தாவே, இட்டர்னிட்டி, ஐ எம் டாக்கிங் அபவுட் இட்டர்னிட்டி, அவரோடு இணைந்து ஜீவிக்கிற ஜீவியத்தையும் அவர் கற்றுக்கொண்டு ஜீவிக்க கிருபை தருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.